திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் செட்டிவுதூர் கிராமம் காளிசெட்டிக்கூட்டம் குல மகா ஜனங்களின் ஆதி குல தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறும் நாள் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 24/11/2023 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள். துவாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சுத்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் தனுசு லக்னத்தில் சந்திர பகவான் என்ற சுப வேளையில் வருண பகவான் நல்லாசியுடனும் சப்தரிசி சப்தகன்னி அருளுடனும் வெகு சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது சமயம் நம் குல மக்கள் மற்றும் உற்றார் உறவினர் ஊர் பொதுமக்கள் அனைத்து குல பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து எல்லாம் வல்ல சக்தி சொரூபிணி அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செட்டிபுதூர். ஏது நமக்கு பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே ஓ கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனமே தான் நீயா வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள் எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள் அலங்காரம் அதில் நீ இல்லை அகங்கார மனதில் இல்லை துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய் உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனமே
இப்போதே சுவாமிக்கு வந்து பாவனாபிஷேகம் சீக்கிரம் மழையா இருக்கிற கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்கு. யாகசாலை கூட யாரும் போடுறாங்கன்னா வாங்க, யாகசாலை சுற்றி வாங்க. தீர்த்த குடமெல்லாம் யாகசாலை சுற்றிட்டு வாங்க. कपालिनी दुर्गा शिवरात्रि शिवरात्रि शिवरावतुदि जयंतं देवी भूता प्रकाश वरदेन वित्रक वरदेन मग रूपं देहि बलं देहि जयं देहि जोजालि महिषासुरनाथ वरदेन रक्तपीठमुदि देवी चण्डमुण्डविनाशकारिणी तुम मंदिर देवी गुरुमये सर्व सौभाग्य आरोग्यं देहि सुन्दरं देहि शपथं चतुर्भुजे चतुर्वक्रे शपथुदे परमेश्वरे रूपं देहि बलं देहि जयं देहि जोजालि महिषासुरनाथ वरदेन रक्तपीठमुदि देवी उत्रमुत्रक चण्डमुण्डमुत्रक கைவிட்டுருங்க. சண்டமுண்ட விநாசகாரனே உத்தரங்க தள்ளிக்கோங்க. சண்டமுண்ட விநாசகாரனே துன்பந்து தள்ளிக்கோங்க. ஓரமா நில்லுங்க. சண்டமுண்ட விநாசகாரனே துன்பந்து தேவி ரமணபாய சகல சௌபாகியம் சர்வ ஆரோக்கியம் தேகி தரம் தேகி சகல உண்டாக சமஸ்த வேதாத்மிக தேவனே உத்தரங்க. சமஸ்த வேதாத்மிக தேவனே ஓம் சதா ஸ்ரீகந்தமகாசுவாமி விக்னவிநாயகா பாதாமத்தை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகா கணபதி என்று சொல்லக்கூடிய கணபதியும் ஜெயராமன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறிய நிகழ்ச்சியை ஆரம்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அறியோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அறியோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிலை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யானை கொடுங்கினை நந்தி மகந்தனை யானை கொடுங்கினை துன்னியமைத்தடி போற்றுகின்றோமே துன்னியமைத்தடி போற்றுகின்றோமே. நல்லோரோடு இருப்பது நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோரோடு இணக்கமாக இருப்பதும் நன்றே என்று ஔவையாரின் கூற்றிற்கு ஏற்ப செட்டிமுடியிலே இத்தகைய பெரிய ஆலயத்தை சீரோடும் சிறப்போடும் வான் உயர தங்களது அழைப்பிலே அச்சிட்டினதைப் போல வான் உயர, அதாவது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய மனது அப்படிப்பட்ட மனதினாலே இன்று வருட தேவனுடைய அருளாட்சியினாலே இந்த அருள்மிகு குலப்பெருமக்கள் வீரவாத்தியம்மனுடைய ஆலயத்தை சீரோடும் சிறப்போடும் இங்கு ஏற்படுத்தி நீங்கள் அந்த உங்களுடைய அழைப்பிலே அந்த பத்திரிகையிலே சிந்தனை செய்து படிக்கின்ற போது இறை அன்பர்களே பெரியவர்களே, பெரிய குலப்பெருமக்களே, பெரியவர்களே, ஊர் பொதுமக்களே, இங்கு இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற இந்த ஆலயத்தை செட்டிமுகத்திலே சுற்றி இருக்கின்ற அனைத்து ஊர்களிலே இருந்து
பெறுகின்ற பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சீர்மிகு ஆலயத்தினுடைய மகா அஷ்டபந்தன நூதன மகா கும்பாபிஷேகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி நாங்கள் பெற்ற வாழ்வு இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் என்பதற்கு ஏற்ப இந்த ஆலயத்தில் வந்து சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்று உங்களுடைய அழைப்புதல் சீரோடும் பெரும் மதிப்பிற்குரிய அந்த அன்பகத்தை இல்லா உயிர் வாழ்க்கை பண்பாட்கள் மற்றல் மரம் தளித்தற்று என்று சொல்வார்கள். ஆகையினாலே இந்த ஊரிலே இருக்கின்ற நல்லவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த இறைவன் கொடுத்த பாக்கியம், நாங்கள் செய்த பாக்கியம் அல்ல. நீங்கள் இந்த புண்ணியவான்கள் இந்த ஊரிலே இருக்கின்றார்கள். பிறகு அந்த அழைப்புதல் கொடுப்பதற்காக 2 இளைஞர்கள் வந்திருந்தார்கள். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், ஊர் பெரியவர்கள் நாங்கள் செய்கின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை திரட்டி காட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே நீங்கள் இப்படிப்பட்ட பெரியவர்களோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அந்த ஊரிலே இந்த குளத்திலே இருக்கின்ற வீரமாத்தி அம்மனுடைய அருளை பெற்ற குலப்பெருமக்கள் ஆகிய நீங்கள் அந்த இளைஞர்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இறைப்பணியில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் என்று நான் அன்று வாழ்த்தினேன். ஆகையால் உங்களுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக நாங்கள் இங்கு வர வேண்டும். நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள், அது சிரமம் இல்லை, இறைவனுடைய பணிக்காக. ஆகையினாலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காகவும் பிறகும் இந்த சீரோடும் சிறப்போடும் இந்த ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த அச்சிதலை அடித்து அந்த அழைப்பிதழை சீரோடும் சிறப்போடும் செய்து கொடுத்த எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சதீசையர் அவர்கள் உழைப்பால் இருந்தவர்கள். அவருடைய தாய் தந்தையர் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக ஒரு தொழிற்சாலையிலே மேலாளராக இருந்து, பிறகு ஒரு கோயிலினுடைய அர்ச்சகராக இருந்து, பிறகு பிள்ளையார் பட்டி என்று சொல்லுவார்களே, அதாவது விநாயக பெருமான், அதாவது விநாயகன் எளிமையானவர் ஆனால் வலிமையானவர். அவர் அரச மரத்தடியிலே வீற்றிருப்பார், கடல் ஓரத்திலே வீற்றிருப்பார், ஆற்றங்கரையிலே வீற்றிருப்பார். ஆனால் அவர்தான் உலகத்தினுடைய முழுமுதற் கடவுள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளையார் பட்டியிலே சென்று பிறகு ஆகம விதிகளையும் நமது சாஸ்திரங்களை எல்லாம் கற்று இன்று நமது ஊரிலேயே இங்கேயே இருந்து இந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் அவருடைய வற்றாத ஜீவநதியாக பெருக்கெடுத்து அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வீரமாத்தி அம்மனையும் உங்கள் ஊர் பொதுமக்களையும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சீர்மிகு ஒரு காரியத்தை நீங்கள் சிரமேற்கொண்டு கொடுத்திருக்கின்றீர்கள். அவர்கள் அதை சிரமேற்கொண்டு வானுயர செய்வார். அத்தகைய ஒரு பெரிய ஒரு சித்தாந்தம் படைத்தவர், அன்பு நிறைந்தவர், கருணை நிறைந்தவர், உள்ளத்திலே தூய்மை நிறைந்தவர் சதீஷ் அவர்கள் இந்த மகா கும்பாபிஷேகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி இந்த இடமானது அருளாட்சி செய்கின்றவர்கள். வருகின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம், கல்வி பாக்கியம், திருமண பாக்கியங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். அத்தகைய எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று அருள்மிகு வீரமாத்தியம்மனையும் இந்த குலப்பெருமக்கள் இந்த ஆலயத்தை சீரோடும் சிறப்போடும் இரவு பகல் பாராது கண் துஞ்சாது இந்த ஆலயத்தை எழுப்பிய அத்துணை பெருமக்களுக்கும் எங்களது அன்பான வணக்கத்தை அவருடைய பாதார கமலங்களுக்கு, தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரித்தாக்கி, கலையாத கல்வியும் குறையாத வயதோர் கவடு வாராத நட்பும் கன்றாத மனமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துறையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அங்கும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாறு அருவியில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ் அமரீசர் ஒருவாறு மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே என்று எல்லாம் வல்ல அந்த குல தெய்வத்தை வேண்டி இன்றைய பெருமையை கொடுத்த அத்துணை பேர்களுக்கும், எனது சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த பாரத தேசம் உலகிற்கெல்லாம் குருவாக வர வேண்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும். சூரிய பகவான் அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இத்தகைய வாய்ப்பை கொடுத்த பெருந்தகைகளுக்கு, அவருடைய பாதார கமலங்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு எங்களது பாதார வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறோம். அடியோம் வாழ்க வையகம், வாழ்க.
सर्वत्र रोगराविरामम् गोविंदा हरे गोविंदा हरे गोगरा नमस्ते गुरुदेव पवित्र श्री पार्वती परमेश्वर शुभशोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः श्रीधरागे पवित्रे वैवस्त्रे मन्वन्त्रे असामिह सुमितमे कलियुगे सर्वोपादे जगद्दिवे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे भारते शताब्दे अस्मिन् वर्तमानय यतिहारे चित्रे शुभकरणे कले विशेषणे अतिष्ठाय अस्यां सुपतितो आलयस्य कपाल अस्थान करोम कैंकर्य अर्थान धनार्थान आलयार्थान मनोवाद्यभक्तान आलयस्य अश्रीय अर्थान मंगलवत्तम नमस्ते गुरुविदोभयवत्तम धर्मार्थकाम्यमोक्षे सर्वविधफल पुरुषार्थितमस्ते पूर्वे संकल्पेणे प्रकारणे जन्मनक्षत्रे जन्मराशिवसादो नामनक्षत्रे नामराशिवसादे हೀಗೆ ಜನನೆ ಜಾತಕವಶಾತ್ ಕರ್ಮೇಂದ್ರಿಗೆ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಗೆ ಜ್ಞಾಪರಕ್ಕೆ ಕಾಮಮೂಲೆ ಲೋಕೆ ಭೋಗೆ ಪರಮಾರ್ಚಾರ್ಯೆ ಆದಿವಿದ್ಯಾಮಿ ಗಣೇಶಾಯ ನಮಃ ಆದಿತ್ಯಾಯ ನಮಃ ವಿದ್ಯಾಯ ನಮಃ ಶಿವದತ್ತಾಯ ನಮಃ ಧನೆ ಭಾವಕೃಷ್ಣೇ ಆನಂದೇ ಧೀರಭಾಸ್ಕರಾಯ ದೇವದೇವೋಚಾಯ
அப்புறம் இன்னைக்கு அம்பாள் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பா ஒரு புது கோயிலுக்கு எழுந்துடலாங்க. உங்களுடைய பரம்பரையோட பெரிய பாக்கியம். உங்க தாத்தாக்கு தாத்தா காலத்துல இருந்து நீங்க இருந்தாங்க. உங்களுடைய முயற்சியால இவரெல்லாம் இருக்கிறதே உங்களுக்கு பெரியவர். உங்களுடைய தலைமையில அம்பாளுங்க போதும். பரம்பரைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்துடைய ஜனங்களும் கூட மக்கள் எல்லாம் சந்தோஷமா நம்ம குல ஜனங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கும். அரகர் 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 அரகர்
உண்மையான ஒரு சக்தி உழைப்பு. உங்களை யாரையுமே எந்த குறையும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த ஆண்டவனும் வந்து அந்த இடத்துல நல்லபடியா இருக்கணும். மேலும் மேலும் சிறப்பா சகல சௌபாகியத்தோட நம்ம குலமக்கள் எல்லா குறையும் தீர்ந்து செல்வ செழிப்போட சகல சௌபாகியத்தோடு இருக்கிறது நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளையம் மகாலட்சுமி கடாட்சனுடைய சுவாமியை வந்து கோலமடியில வச்சு நித்திய பரிபூர்ணமா நல்லபடியா சந்தோஷமா நம்ம ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகணும். ஸ்ரீகண்ட समस्त वेदात्मज्ञानां सर्वाङ्गदेवदेवो ज्ञानमन्माय लक्ष्मी अनुग्रहकृपाकटाक्षस्यानां सर्वो எவ்வளவு வருஷம் இங்கிருந்து இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா சிறப்பா நிறைவா கூப்பிட்டு போவோம். நல்ல மனசா நம்ம பெரியவங்க எல்லாரும் நம்ம கூட வராங்க. ஸ்ரீசைல சர்வாங்க சௌபாகிய
ஓலமடி என்று சொல்லக்கூடிய அனுகூல சிரத்தையால நம் முன்னோர்கள் பெரியவர் மூலமா சௌபாகடாட்சமா நித்திய பரிபூர்ணமா நமது ஆலயத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். சர்வ சந்தோஷமா அம்பாலாகப்பட்டவர் அங்கிருந்து புதிய ஆலயமாகப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தியம்மன் ஆலயத்தினுடைய நித்திய பரிபூர்ணமான சன்னதிக்கு நம்மளுடைய தலைமுறைகளாகப்பட்டவர் 3 ஆண்டு 4 தலைமுறைக்கு பிறகு இந்த தலைமுறையில நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாத பாக்கியத்தோட இன்னைக்கு அந்த அம்பாலாகப்பட்டவர் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். அம்பாலை நம்ம நல்லா சந்தோஷமா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நித்திய பரிபூர்ணமா ஒரு சிறப்பான கடுமையான உழைப்பாளர் ஒரு ஆலயத்தை நம்ம நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல அம்பாலை சந்தோஷமா நம்ம இங்க கொண்டு வந்து விக்கிரக ரூபத்திலையும் ஆதி முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்ட பஞ்சலோக விக்கிரகங்களாகப்பட்டது சித்திய சர்வ லட்சுமி கடாட்சமாக நமது ஆலயத்தில் எழுந்துள்ளது. அந்த சன்னதியாகப்பட்டவர் அம்பாளுடைய சன்னதிக்கு முன்பாக இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இருக்கும். பரிபூர்ண கடாட்சமா எல்லா வகையும் சிறப்பு பூஜைகள் அம்பாளுக்கு நடக்கும். இந்த நித்திய பரிபூர்ணமா வாஸ்து பூஜை முடிந்தது. அதை தொடர்ந்து கலசங்களாக பூஜை செய்யப்பட்டது. சர்வசௌபாகியம் அஷ்டதிக் பரிவார தேவ பூஜை என்று சொல்லக்கூடிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலர்களுக்கான பூஜை நடைபெற்றது. அதை தொடர்ந்து இப்பொழுது விமான கலசங்களாகப்பட்டது நமது ஆலயத்திலிருந்து எழுந்தருள உள்ளது. சர்வலட்சுமி கடாட்சத்துடைய விமான கலசங்கள் கோபுரத்தில் கொடுத்து வச்ச கடைசியில மீண்டும் வந்து விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளாகப்பட்டவர் பிரதிஷ்டையாகப்படும். முற்கால யாக வேள்வி முடிந்த பிறகு பிரதான மூர்த்தி அம்பாளாகப்பட்டவர் வீரமாத்தியம்மன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய காட்சியாகப்பட்டது. இது வந்து அடுத்த மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட விசேஷமான மகா பூஜை இது. மீண்டும் அம்பாள் உள்ள போய் நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 12வது வருடம் தான் நம்ம வெளியே எடுத்து மீண்டும் இந்த பூஜையை பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு காட்சியாகப்பட்டது நீங்க பாக்குறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான். டெய்லி நம்ம வந்து எப்பவுமே தினந்தோறும் கோயில கணபதி நம்ம பண்ணலாம் என்ன பண்ணலாம். இந்த விமானம் அப்படிங்கிறது அப்படிதான். இது வந்து நம்ம அடுத்த 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சத்தையான மகாலட்சுமி கடாட்சம் பூஜையில எல்லாரும் பங்கு கொண்டு சிறப்பா உங்களுடைய நேரத்தை வந்துட்டு ஒதுக்கி வந்திருக்கீங்க. நடக்கக்கூடிய பூஜைகளை
சொல்லக்கூடிய ஆகம வேத சாஸ்திர மந்திரங்களை நல்ல உச்சாரமா கேட்டுக்கோங்க. கங்கணாதிபதிகளாகப்பட்டவர் ஆலயத்தினுடைய சிரத்தையாக சுவாமியினுடைய விக்கிரகங்கள் எடுத்து வைக்கிறதுக்கும் மேல விமான கலசங்கள் கொண்டு போறதுக்கும் நாளை காலம்பர தீர்த்தோத்தும் நிலவரதுக்கும் இது போன்ற எல்லா நிகழ்வுக்கும் கங்கணாதிபதிகள் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சாப்பாடாகப்பட்ட செய்யும் பொழுது கங்கணக்காரருக்கு முதல்ல தயவு செஞ்சு எடுத்து வச்சிடணும். கங்கணாதிபதிகளுக்கு நமது ஆலயத்தின் சார்பாக வஸ்திரங்கள் கொடுப்பாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு காலம்பரம் நீங்க அதை புதுசா கட்டிட்டு வரணும். கங்கண கட்ட நண்பர் இந்த இரவு ஆலயத்தில் தான் இருக்கணும். நாளைக்கு மீண்டும் குளிச்சுட்டு புது வஸ்திரத்தை கட்டிட்டு உங்க குலமக்கள் சார்பாக யாகசாலை முன்பாக இருந்து சங்கல்பம் வாங்கிக்கணும். சர்வசக்தி கடாச்ச நடைபெறும் மகாலட்சுமி கடாச்சன பூஜை வருண பகவானுடைய நல்லாசையோட கொஞ்சம் நம்ம நேரங்காலம் குறைவா இருந்தாலும் மலையினுடைய அழகுல செலுத்தி நமக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நடக்கக்கூடிய பூஜையில சிறப்பாக கலந்துக்கணும். அம்பாளுடைய மூலஸ்தானத்தில் வைக்கக்கூடிய ஸ்ரீகண்ட மகாசுவாமியாகப்பட்ட வீரபந்திர ஞான கடாச்சனுடைய வீரமாத்தினுடைய ஆலயத்தில் ஆதாரப்படுத்தி வைக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இது போன்ற ஐம்பொன் போன்ற இவைகள் வைக்கிற யாராச்சும் வாங்கிட்டு வந்திருந்தா நிர்வாகத்தார்கிட்ட யாராவது கொடுத்துருங்க. அம்பாள் வந்துட்டு முதல் கால பூஜை முடிச்சுங்க. மீண்டும் சயன உத்தாபனம் இப்போ வந்து விநாயகர் பரிவார பூஜைகள் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. மேல விமானம் வச்சுங்க. முதல் கால யாருடைய அம்பாளாகப்பட்டவர் சைனாதிவாசம் என்று கூறக்கூடிய தூங்க வைக்கிற நிகழ்வு. அதை தூங்க வச்சுன்னா மீண்டும் எழுப்பி உள்ள வந்து 8 மணிக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அம்பாளுடைய சிறுத்தையாக நாளைக்கு காலம்பரம் நீங்க அலங்காரத்தோட தான் பார்க்க முடியும். ஆதாரப்படுத்தல் மூலஸ்தானத்தில் வைப்பதற்காக ஐம்பொன் தங்கம் வெள்ளி இது போன்றது கொண்டு வந்திருந்தா தயவு செஞ்சு ஆடி நிர்வாகத்தில் கொடுங்க. காலில் போட்டிருக்கிறது மூக்கில் போட்டிருக்கிறது திடீர்னு காலில் கலந்து இருக்கிற மிஞ்சு இதெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்க கூடாது. போற்றி என்ன போற்றி மெதுவாக கீழே போடுங்க. சில மேல போடுறது சர்வதேவ தேவோபியோ நமோ கிருபாகடாத்யானாம் சகல யோக சௌபாகிய மேல வெளியே தூக்கி வச்சு லக்ஷ்மி கடாத்யானாம் நித்திய கடா ஓம் சக்தி 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 ஓம் சக்தி
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இப்பொழுது சுவாமியுடைய விக்கிரகங்கள் அடக்கப்பட்டது. மகா கணபதி பரிவார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ர மகா ரிஷப வாகனம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ரூப சிம்மம் பழிவிய தேவர்களாகப்பட்டவர்கள் ஆலயத்தை சுற்றி கங்கஸ்தானத்தில் அம்பாள் பிரதிஷ்டையாகும். இப்பொழுது மகா கணபதி ஆலயத்திற்கு எழுந்துள்ளது. ராஜகணபதிக்கு அரோகரா, தனகணபதிக்கு அரோகரா, தானிய அம்பாள் கங்கணக்கார் வாங்க. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயினி கண் வளருதாலே நல்லேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளருதாலே நல்லேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண்வளருதாயி சந்தன மல்லிகையின் துளி கட்டி போட்டே தாயினி கண் வளருதாலே நல்லேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையே வஞ்சிமத்த ஆத்தாகன் வளர ஆரீராரோ பாடும் புள்ள எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணில ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையின் துளி கட்டி போட்டேன் தாயினி கண் வளருதாலே நல்லேலோ காலம் வர நாளை சங்கான
சுவாமிக்கு உயிரூட்டுதல் நிகழ்வு நடைபெறும். இந்த கடங்களாகப்பட்டது நம்ம யாகசாலையிலிருந்து அம்பாளுடைய பிரதிஷ்டைக்காக நாடி சென்றாங்க என்று வந்திருக்கூடிய நமது கோயில் அனுமதி சத்தியாகப்பட்ட மகாபூர்வங்கள் சார்பாக வந்திருக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு ரட்சாபந்தம் என்கிற கங்கணம் கட்டுதல் நிகழ்வு. இப்பொழுது ஒவ்வொரு ஆச்சாரியரும் வந்து கங்கணம் கட்டுவாங்க. நிர்வாகத்தால் வந்து சுவாமிக்கு வஸ்திரதானம் கொடுக்கணும். அந்த வஸ்திரத்தை வந்து வந்திருக்கிற ஐயர்களுக்கு வந்து கொடுக்கணும். கங்கணம் கட்டுவாங்க. கங்கணம் கட்டி முடிச்சு கடைசி பிரியம் கௌரி கிருபானந்த தியானத தியானம் சர்வாங்கி ஓம் ஜோரமதாயோ மகாசமஸ்தேரோ தியானமாய நித்யபிரமணகாராஜ தியானம் சர்வாங்க சர்வாங்க கிருபாராஜ தியானம் சர்வதேவோ விஜோ சர்வரோகஞானம் சர்வமனோதா தேவா புண்ணியானம் விஜயநாதனார்யாய நமதாய பரமதமரே நமதாய கிருபாராஜ நமது அழைப்பை ஏற்றிருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆலயத்துடைய ஸ்வராச்சாரியர் ஹரிகரன் சரணன் சொல்லக்கூடிய சபரிமலை சன்னிதானம் ஐயப்ப சுவாமியுடைய ஆச்சாரியர்களுடைய விஜய சுவாமிகளுக்கு நமது ஆலயத்தின் சார்பாக ஸ்ரீரட்சாவந்தன் அடுத்தபடியாக நமது அழைப்பை ஏற்று सर्वाय सौभाग्यं देवदत्याय नमः मंत्ररूपात्मज्ञानं साधश्री महालक्ष्मी गणाधिपति देवदेवो नमो विष्णु सदा देवदत्याय नमः सर्वेन्द्राय नमः सर्वाय देवताय परब्रह्मणे नित्यलोक गणाधिपति देवदेवो ममो अनुकूल कृपा गणाधिपति सर्वांग देवताय आशीर्वादं दृष्टिं नमः गुरु सर्वात्मदेवदेवो सर्वज्ञाय नमः गुरु सर्वज्ञाय नमः सर्वांग महासमर्पदेवदेवोद्भ्यो नमः परिपूर्ण कृपा गणाध्यस्यानां लक्ष्मी गणाध्य गुरुदेवदेवयाय सर्वाशीर्वादं दृष्टिं नमः யோகிகள் ஞானிகள் பிரம்மரிஷிகள் அனைத்து தெய்வங்களும் இருந்தனடி சகலவிதமான சௌபாகியத்தின் தந்தனடி இந்த மக்களுக்கும் இங்கு வருகிறவர்களுக்கும் அனைவருக்கும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடைந்து தரக்கூடிய நமது ஆலயத்தில் அஷ்டமத மகா கும்பாபிஷேக கங்கணதானம் சகலவாக்கியம் ரொம்ப வருஷமா வந்து நமக்கு முன்னோட இருந்து நம்ம கோயிலுடைய கைகளில அவருடைய மனசார செஞ்சு இருக்காரு. கங்கணம் கட்டுறோம். இவருடைய கங்கணம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கங்கணம் அவருடைய 12 நாளைக்கு இருக்கு. சுவாமி கவுண்டர் தான் இருக்கு. எல்லாம் வாங்கிக்கிறது
அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிம்ப சுத்தி, அதனைத் தொடர்ந்து வஸ்திரமாக அலங்கரிக்கப்படுகிறது. கலச புறப்பாட்டுடன் யாகசாலை நிகழ்வுகள் தொடங்கப்படுவதால் ஓர் பக்த கோடிகளும் இந்த தாலி வந்து இப்ப நாங்க வாங்குறோம். இது நாங்க வாங்கிக்குவோம். உங்களுக்கு யாராவது பெண்கள் உங்களது என்ன எப்படி முறைப்படி எப்படி வாங்கிட்டு பத்திரப்படுத்தி ஒருத்தர் வச்சுக்கோங்க. காலையில் நான் கேட்கும்போது கொடுத்துருங்க. அம்பாளுடைய கும்பாபிஷேகத்திற்காக அலங்கார புடவை, அம்பாளுக்கு அலங்கார புடவையும், அமைதியான அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அப்படியே வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. அகில உகமாதா சீதலா மாறி ரூபம் சீத
शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं सर्व वीरमाति प्रचोदयात् वीरमाति विकासाय नमः आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि दिव्ये अर्घ्यगन्धं धारयामि कन्दच्छोभरे नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रभगणपते नमस्य सम्बोधराज एकदन्धाय विघ्नविनाशनिजपदाय श्रीमदमुक्षमाभूषा भिक्खवेद स्वस्तिनो इन्द्रहृष्टदेवगे स्वस्तिनो इन्द्रबृहस्पतिर्ददादेकदन्तं च दर्गस्तं पाशमङ्कुशधारिणो अभयं वदमट्पेः प्राणमोदकत्तजं रक्तं लम्बोदरं शूर्पे गरणगमृतमारुडो रक्तगन्धान् लप्तरङ्गं लप्तपुष्पे पूजितं भक्ताणकं देवं जगत्कारणमच्युतम् महालक्ष्मी प्रचोदयात् समस्तालोकशीलभवन्तु सर्वजननीशीलभवन्तु सर्वमङ्गलानि भवन्तु नारायणी नमस्तुते महालक्ष्मी सविद्महे विष्णुपत्नी धीमहि महालक्ष्मी सविद्महे विष्णुपत्नी धीमहि रुद्रास्पन्नेर्नमसोपचित्तदेवमुत्तरदेयन्नोऽस्तु अनराधानविषावर्तजन्मः शुक्लामद्रविष्टं विषकं चित्रपटं प्रसङ्गपं चालीरे सकविघ्नोपशंसये अमृतब्रह्म तक्कविदोर्वधिरिण्णुमर्गोदेवस्य देवहे देवयोप्रचोदयादे ओं मातद्वाय नमः ओं विद्यद्वाय नमः शुभद्वाय नमः धर्ममट्टिमातागे पवित्रं वायिनः रुद्रास्पन्नेर्नमसोपचित्तदेवमुत्तरदेयन्नोऽस्तु अनराधानविषावर्तजन्मः श्री वीरमात्मिका स्वामिनः परिपूर्णे कृपाणकदा चित्तनपदं दृढजादेवो वां वेदं ग्रेशक्ति गुरुकुलं कुष्ठाभ्या नमः वाणीपदे गौरीपदे करिकविस्मरामि नरसमानस्य कर्मणः निर्विघ्नेन सिद्ध्यर्थमस्ति वीरमात्मिका स्वामिनः आलयस्य अष्टपद महाकुम्भाभिषेके यागपूजनं च अगमत्यकरिचे अक्कदाजं त्रिरोधस्य अमपरस्परसः कुण्डमध्यासनाय नमः अजिपात्रस्य सम्प्रोक्ते ओं कंभूस् ओं तपस्वाहा ओम इदं नमः मालिका माताजे ओम कमिन्द्राय स्वाहा ओम कभरणाय स्वाहा ओम कंभूर स्वाहा भुवस्वाहा तपस्वाहा भूर्भुवस्वाहा एकदन्ताय वक्रतुण्डाय धीमहि अन्नोदन्ते प्रचोदयाय स्वाहा 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 वक्रतुण्डाय धीमहि महागणाधिपतये नमः ओम वक्रतुण्ड महाकाये दुर्जकोटि समप्रभ ओम वक्रतुण्ड महाकाये दुर्जकोटि समप्रभ सर्वकार्येषु सर्वदा निर्विघ्नं महाकाये दुर्जकोटि समप्रभ अभिघ्नं गुरु मे
वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि भवमानाय धीमहि स्वर्णपक्षाय धीमहि हंसाय विद्महे परमहंसाय धीमहि हंसाय विद्महे परमहंसाय धीमहि दशरथाय विद्महे शीतवल्लभाय 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 धीमहि वल्लभाय धीमहि आदिवैद्यनाराय विद्महे आरोग्यगणनाय धीमहि तन्मन्त्र प्रचोदयात् स्वाहा आदिवैद्यनाराय विद्महे आरोग्यगणघनं विघाय विद्महे महाभवाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा तन्मन्त्र महाभवाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा இதுக்கு ஹாய் சொல்லு महालक्ष्मी विद्महे विष्णुपते धीमहि महालक्ष्मी प्रचोदयात् स्वाहा महालक्ष्मी विद्महे विष्णुपते धीमहि महालक्ष्मी प्रचोदयात् स्वाहा महागणाधिपते नमः ओम गणानां त्वा गणपते होमामहे कविं कवीनामवस्त्रवस्तवां जयतराज ब्रह्मणां ब्रह्मणस्पदाः आनस्पन्नं नोदवे सेतसादमग्घ स्वाहा ओम गणानां त्वा गणपते होमामहे कविं कवीनामवस्त्रवस्तवां जयतराज ब्रह्मणां ब्रह्मणस्पदाः वल्लभाय पराय परम पुरुषाय परमात्मने पर कर्मे मंत्रे यंत्रे तंत्रे अस्त्रे अस्त्राणि संहरे संहरे मृत्युयो मोचये मोचये ओम नमो भगवते प्रीताय सर्वदिक्षोपणं ब्रह्मणे परंज्योतिषे स्वाहा श्री वीरमातृकाय नमः ओम या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्कृता नमस्तस्मै 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 नमः ओम या देवी सर्वभूतेषु दुर्गा रूपेण संस्कृता नमस्तस्मै 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 नमः स्वाहा ओम या देवी सर्वभूतेषु ध्वजरूपेण संस्कृता नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः स्वाहा ओम या देवी सर्वभूतेषु ध्वजरूपेण संस्कृता नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः स्वाहा ओम या देवी सर्वभूतेषु दुर्गा रूपेण संस्कृता नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः स्वाहा ओम या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्कृता शयमे कुले मादरं भक्तमालिनी आवर्जन्त निदाने क्लवशमे गृहे முதல் கால நிறைவு என்று சொல்லக்கூடிய பூர்ணாகுதியாக அனுஷ்டிக்கப்பதால் பக்த மகா ஜனங்கள் தங்களின் பிரார்த்தனைகளை மனதார வேண்டிக் கொண்டு எழுந்து நின்று யாகசாலை முன்பு வந்து எல்லா வல்ல இறைவனை மனதார நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ நம்மளுக்கு இனி இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் மாறி வரும் காலத்தில் நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி நல்ல பிரார்த்தனைகள் பண்ணிக்கூடிய அழகான ஒரு தருணம் இந்த மனதார பிரார்த்தித்து இந்த பூர்ணாகுதி எல்லா நிகழ்வு நடந்த முதல் கால யாகவேனுடைய லட்சுமி பூஜா सर्वोदेव
கௌரி கிருபாகராட்சியானம் சர்வாங்கதே. நம்ம பூஜை ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடிய பூஜை மகா கணபதி. நம்ம வீட்டுல எப்படி ஒரு விசேஷ காலம் திருவிழா என்றால் குழந்தைகள் சந்தோஷமா இருந்தா அது போல நம்மளுடைய வீட்டுல எல்லாருமே நல்லா நடக்குங்கிறது சம்பிரதாயம். அது போல மகா கணபதியுடைய அனுகூலம் நித்திய பாரமான சொல்லக்கூடிய மகா கணபதியுடைய தாளம். மகா கணபதி கணபதி தாளதேவ தேவோ சூர சூர கணபதி சுந்தர சேகரம் தேசே தேசே கணபதி யஞ்சசமாரம் பவ பவ கணபதி பத்ம சரீரம் ஜய ஜய கணபதி ஜய நமஸ்தே யோகநரேயா கண 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 Jagadoom,
తదగుదిగు జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తగిటదోం తగదగిటదోం దృగుదగిటదిగిటదోం జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తగిటదోం తగదగిటదోం దృగుదగిటదిగిటదోం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తది తగదిం తగణం తగమదరిదోం తదోం తన తదిం తదిం జను తదిం తదిం తన తదిం తది నిజని జరి జని జరి జని జరి 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 జని తగిటది మిత జగు తది మిత జగు జగు జగదోం తజగదోం తగగుదిగు జగదోం తజగదోం తగగుదిగు తానదిం తదిం తనగోం తరాన తానదిం తదిం తనగోం తరాన జగదోం తజగదోం తగగుదిగు జగదోం తజగదోం తగగుదిగు తానదిం తదిం తనగోం తరాన తానదిం తదిం తనగోం తరాన జరుని జంతనం తనం తం తజరుని జంతనం తనం తం తజరుని ఇంత జరుని ఇంత జరుదని మిత జరుదని మిత జరు జరుని అయ్యగిరి నందిని నందిత వేదిని విశ్వ వినోదిని నందినుతే గిరివర వింధ్య శిరోదిని వాసిని విష్ణు విలాసిని జిష్ణునుతే భగవతి హే క్షితి కంఠ కుటుంబిని భూరి కుటుంబిని భూరి కృతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్యకపర్దిని శైలసుతే సురవరవర్షిణి దుర్ధరదర్శిని దుర్ముఖమర్షిణి హర్షరతే త్రిభువన పోషిణి శంకరతోషిణి కిల్కిషమోషిని ఘోషరతే తనుజని రోషిణి దితిసుతరోషిని దుర్మదశోషిని సింధుసుతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్యకపర్దిని శైలసుతే అయ్యగిరి నందిని నందిత వేదిని విశ్వ వినోదిని నందినుతే గిరివర వింధ్య శిరోదిని వాసిని విష్ణు విలాసిని జిష్ణునుతే భగవతి హే క్షితి కంఠ కుటుంబిని భూరి కుటుంబిని భూరి కృతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్యకపర్దిని శైలసుతే సురవరవర్షిణి దుర్ధరదర్శిని దుర్ముఖమర్షిని హర్షరతే త్రిభువన పోషిణి శంకరతోషిని కిల్కిషమోషిని ఘోషరతే తనుజని రోషిని దితిసుతరోషిని దుర్మదశోషిని సింధుసుతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్యకపర్దిని శైలసుతే భగవతి హే క్షితి కంఠ